கிமு 4ஆம் நூற்றாண்டு. இந்திய நிலம் பல சிறிய இராச்சியங்களாக பிளந்திருந்தது. அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் எழுந்தான். அவனின் பின்னால் நின்றது ஒரு மேதை. அந்த இளைஞன் சந்திரகுப்த மௌரியா. அந்த மேதை சாணக்கியா. நந்தர்களை வீழ்த்தி கங்கை சமவெளியிலிருந்து வட இந்தியா வரை ஒருங்கிணைந்த பேரரசை உருவாக்கினார் சந்திரகுப்தன். அது மௌரிய பேரரசின் பிறப்பு. சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம், நிர்வாகம், உளவுத்துறை, வரிமுறை ஒழுங்கான அரசின் அடித்தளமாக அமைந்தது. பின்னர் வந்தார் சந்திரகுப்தனின் பேரன் அசோகா. கலிங்கப் போரில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழந்தபோது அசோகன் மனம் மாறினான். வாளை விட்டு அமைதியை தேர்ந்தெடுத்தான். புத்த மதத்தை உலகம் முழுவதும் பரப்பினார். அவரது சிங்கச் சின்னம் இன்று இந்தியாவின் தேசிய சின்னம். ஒரு சிறிய கிளர்ச்சியிலிருந்து ஒரு மிகப்பெரிய பேரரசாக வளர்ந்த மௌரியர்கள் இந்தியாவின் முதல் பெரிய அரசியல் ஒன்றியத்தை உருவாக்கினர். மௌரிய பேரரசு வாளால் பிறந்து அமைதியால் நிலைத்த பேரரசு.